எனக்கு பிடிச்சதும் உங்களை தான். நான் கல்யாணம் பண்ணிக்க போறதும் உங்களை தான். நீங்களா ஒரு முடிவு எடுத்தா அது முடிவில்லை. தெரியும், இதுக்கு பேர் ஆசை. நான் ஆசைப்படுறேன் உங்களோட வாழணும்னு. நான் தான் என்னோட முடிவை அன்னைக்கே சொல்லிட்டேனே. அதுவும் நீங்களா எடுத்த முடிவு தானே. மறுபடியும் யோசிங்க. உங்க நல்ல முடிவை எப்போ வேணாலும் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் கூப்பிட மாட்டேன். ஆனா நிச்சயமா நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என் லைஃப்ல அடுத்த நிகழ்ச்சி நிரல் நம்ம கல்யாணம். மிஸ்டர் ராம், உங்களை பார்த்தா டீசெண்டா தெரியுறீங்க. ஆனா உங்களோட ப்ரொபோசல் அப்படி இல்லை. லுக், இது சரி வராது, வேண்டாம். என்னோட சூழ்நிலை வேற. கல்யாணம், குடும்பம், குழந்தை இதெல்லாம் என்னோட நிகழ்ச்சி நிரல்ல இல்லை. இதை பாருங்க, ப்ளீஸ் என்ன பேச விடுங்க. என்னோட சுயசரிதியை உங்களுக்கு சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்னோட கடந்த காலத்துல என்னை சுத்தி சில விஷயங்கள் நடந்துருச்சு. இதை பாருங்க, உங்க கடந்த காலத்தை பத்தி சின்ன கவலை இல்லை. ஆனா உங்க எதிர்காலம் நல்லா ஆக்கணும், அதாங்க என் ஆசை. அது ஒரு நாளும் முடியாது. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பதவி பூர்வ புண்ணியானாம். என்னம்மா, பலனை சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். நல்ல வார்த்தையை கேட்கத்தானே தண்டமணி சாரை தேடி வந்திருக்கிறோம். ஐயா, உங்க பொண்ணோட ஜாதகத்தை துல்லியமா பார்த்து எல்லா பலனையும் கணிச்சாச்சு. ஜாதக பிரகாரம் பார்த்தா உங்க பொண்ணுக்கு இது வரைக்கும் ஏகப்பட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள், கல்யாணம் அமைய மாட்டேங்குது, ஜாதகம் வந்தா சேர மாட்டேங்குது, இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களும் சோதனைகளும் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஐயா சொல்லுங்க ஐயா. இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் ஏற்பட போற குரு பயிற்சி அப்புறம் உங்க பொண்ணு ஜாதகத்துல குரு பார்வை வருது. கண்டிப்பா வர்ற தை மாசத்துக்குள்ள உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துரும். ஆனா வரப்போற மாப்பிளை உங்க சொந்தத்துல இல்லை, அந்நியந்தான். ரொம்ப சந்தோஷம். பொண்ணு கையால ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க, பல நிச்சயமா கைகூடும். சரி. நல்ல வரன் அமையும், கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும். கண்டிப்பா என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்க வரணும். நிச்சயமா வர்றமா, மறக்காம வந்துருங்க. கண்டிப்பா வந்து கிளம்புறோம். சந்தோஷமா வாங்க வாங்க வாங்க. ஏன் மாமா எல்லாரோட ஜாதகத்தையும் பார்த்து எப்ப கல்யாணம்னு சொல்றீங்க? எனக்கும் உங்க பையனுக்கு எப்ப மாமா கல்யாணம்? என் ஜாதகத்துல எப்ப குரு பார்க்க போறாரு? கவலையே படாத, உன் ஜாதகத்துல குரு பலன் கண்டிப்பா இருக்கு. உனக்கு கல்யாணம் நிச்சயமா நடக்கும். அப்படி உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சிடுச்சு, உங்களுக்கு கண்டிப்பா தட்சணை உண்டு. சரியா? தாராளமா வாங்கிக்கிறமா. ஏய் வாலு, பெரியவங்க கிட்ட பேசுற பேச்சா அது? என்னப்பா நீங்களும் அவளோட சேர்ந்துக்கிட்டு? டேய், நீ யாரா? அவளுக்கு மாமகன், கிண்டல் பண்ணி போட்டுமே என்னப்பா? ஆமா, நீ காலேஜ்ல படிக்கிறதுக்காக வந்தியா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்தியா? ரெண்டுக்கும் தான். முதல்ல படிப்பை முடி, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்திலாம் யோசிக்கலாம். ஐயோ, படிப்பு பாட்டுக்கு படிப்பு, கல்யாணம் பாட்டுக்கு கல்யாணம். கல்யாணம் முடிச்சு எத்தனை பேர் காலேஜுக்கு போறாங்க? அது மாதிரி நானும் போயிட்டு போறேன். போவேன். சொல்ல மாட்டேன். ஒண்ணு மணி விட்டுறா. செல்லம் கொடுத்து கொடுத்து உனக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. முன்னெல்லாம் பிரசன்னா விழுடா, காது அறந்துற போகுது. இன்னொருத்தர் வீட்டுல வாழ போற பொண்ணு. அம்மா, நான் இந்த வீட்டுல வாழ போற பொண்ணு. அதெல்லாம் நம்ம கையிலயே இருக்கு. ஓஹோ, அப்ப நீதான் எனக்கு வில்லியா? ஹலோ ஹலோ ஹலோ, நீ விட்டா ரொம்ப பேசிட்டே இருப்ப. முதல்ல காலேஜ் கிளம்புற வழியை பாரு. சரி சரி, வந்து பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணுங்க. அப்புறம் எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? சின்ன பொண்ணு தானே, தனியா எப்படா போவா? கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல விடு போ. இதுக்கு தான் அவளுக்குன்னு ஒரு வண்டி வாங்கி தாங்கன்னு சொன்னேன். டேய் பிரசன்னா, இங்க வா. ரோட்ல போற ஜனங்க பாவண்டா, நடமாட வேண்டாமா? அதுவும் கரெக்ட் தான். வந்து தொலை. மாமா, உங்களை வந்து கவனிச்சுக்க. வா வா, வந்து கவனிச்சுக்க வா. அண்ணா பிரசாதம் எடுத்துங்க. கொடுமா.
உட்காந்து நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோ. தேங்க்யூ மாமா. ரொம்ப ஃபீல் பண்ணாத. போற வழியில எங்கேயாச்சும் கீழே விழுந்தினா ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண முடியாது. அதான் சொன்னேன். தேங்க்ஸ், போங்க. இறுக்கி பிடிச்சிக்கோன்னு சொன்னேன். அதுக்காக இவ்வளவு இறுக்கி பிடிச்சினா 2 பேரும் சேர்ந்து கீழே விழுந்துருவோம். சான்ஸ் கிடைக்காதானே அவன் அலையறான். நீயும் இருக்கியே. என் பேரு உங்களுக்கு எதுக்கு? கூப்பிடத்தான். இங்க தொடதா. ஏய், திமுற பாத்தியா? என்னடி என்ன இப்ப சீன் போடுற? கையை பிடிச்சதுக்கு கை விடு. கை விடு. பேசாம இரு. விடு. ஏய், இது எங்க ஏரியா? நான் காப்பாத்த எவனும் வர மாட்டான் புரியுதா? ஏய், யாராவது காப்பாத்துங்க. கை விடு. ஏய், சொல்றேன். ஏய் தள்ளு தள்ளுங்கடா. ஏய் 2 கை இருக்குல்ல உனக்கு. அவங்க உன்னை டீஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன நீ கோழ மாதிரி அழுதுகிட்டு இருக்க? அடிக்க வேண்டாம் அவங்கள? என்ன எல்லாரும் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க முன்னாடி ஒரு பொண்ணை ஈவ் டீசிங் பண்ணிட்டு இருக்காங்க. வெக்கமா இருக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும். ஏய் வாடா இங்க, வாடா இங்க. என்னடா லுக்கு விடு? நடங்க ஸ்டேஷன் போடா. ஈவ் டீசிங் பண்றீங்க? கௌஷிக்யா, நான் கரெக்ட் டைம்க்கு வந்துடுங்க. ஆல் சி யூ தேர். கிளம்பிட்டீங்களா? ஆமாம். டிஃபன் சாப்பிடல? டிஃபன் சாப்பிட எனக்கு டைம் இல்லைம்மா. எனக்கு வேலை இருக்கு. திவ்யா ஸ்கூல் கிளம்பிட்டாளா? இன்னும் இல்லை. ஏன், என்னாச்சு? அவளுக்கு ஜுரம். ஜுரமா? என்னம்மா சொல்கிற? நேற்று சாயந்தரம் என் கூட விளையாடும்போது நல்லா தானே இருந்தா? அது நேற்று ஹோம்ஒர்க் பண்ணல. போன டெஸ்ட்லேயும் மார்க் சரியாக எடுக்கல. அதனால நான் 2 அடி அடிச்சிட்டேன். அவ அழுதுட்டே தூங்கிட்டா. பயந்துட்டா போல இருக்கு. என்ன பிரியா இது? இப்போ திவ்யா எந்த கிளாஸில் படிக்கிறா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் தானே? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கே நீ இவ்வளோ கவலைப்பட்டு அவன் மேலே ப்ரெஷரை போட்டால் எப்படி? போக போக பெரிய படிப்பெல்லாம் படிப்பா. அப்போ என்ன பண்ணுவேன்? புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா? சிம்பிள் சைல்ட் சைக்காலஜி. டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும். நீங்கள் கொஞ்சம் வரீங்களா? டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. ஒன்று பண்ணு, நம்ம டிரைவர் இருக்கான் இல்லையா, நீ கூட்டிகிட்டு போ. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, ஓகே? நான் நம்ம சீஃப் ஆஃபீஸில் தான் இருப்பேன். நீ டாக்டர் மீட் பண்ணதும் எனக்கு ஃபோன் பண்ணுனா. ஹே திவ்யா, குட் மார்னிங். எப்படிமா இருக்கீங்க? ஜுரமா இருக்குப்பா. பிரியா, உடம்பு அனலாக கொதிக்குது. நீ ஒன்று டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போ. எது வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. ஏய் கண்ணு, டாக்டர் கொடுக்குற மெடிசனில் ஒழுங்காக சாப்பிடுவியா? சாப்பிட்றப்பா, சாப்பிட்றேன். ஹோம்ஒர்க் ஏன் பண்ணல? ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணியிருந்தா அம்மா அடிச்சிருக்க மாட்டாங்கல்ல? இல்லப்பா. அடிச்சிருக்க மாட்டாங்கல்ல? இனிமேல் ஹோம்ஒர்க்லாம் ஒழுங்காக பண்ணுவீங்களா? சரிப்பா. குட் கேர்ள். பாய். பாய். எது வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க. ஃபீவர் ரொம்ப அதிகமா இருக்கே, என்ன சாப்பிட்டா? சொல்லுங்க மேடம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டாளா இல்ல ஐஸ் வாட்டர் குடிச்சாளா? இல்லைங்க, நேற்று நான் அவளை 4 அடி அடிச்சிட்டேன். அரை மணி நேரம் அழுதுகிட்டே இருந்து அப்படியே தூங்கிட்டா. காலையில எழுப்புனா என் கையை பத்திக்கிற மாதிரி உடம்பெல்லாம் கொதிக்குது. நல்ல காய்ச்சல். என்னங்க இது? குழந்தைய போய் அடிக்கலாமா? அவ அப்படி என்ன பண்ணா? என்ன பதிலே காணும்? என்ன திவ்யா, சொல்லட்டுமா? இத பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் குழந்தைய அடிச்சது தப்பு. என்ன திவ்யா? ஆமா. சரி, உங்க அம்மாவை போலீஸ்ல சொல்லி ஜெயில போட்டுடலாமா? போலீஸ்ல சொன்னாலும் எங்க அம்மா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏமா? ஏன்னா எங்க அப்பாவே போலீஸ் தான். ஓ, டெபுட்டி கமிஷனர் கௌஷிக் தான் இவ அப்பா. பொண்டாட்டி மேல அன்பு, குழந்தை மேல பாசம் காமிக்கிறதுக்கு அவரை மாதிரி யாருமே இல்லை. எங்க ஜோடி பொருத்தத்தை பார்த்து ஆரம்பத்துல எல்லாரும் பொறாமப்படுவாங்க. ஓகே. பேர் என்ன சொன்னீங்க? திவ்யா. இந்த டேப்லெட் காலையில மத்தியானமும் கொடுங்க. இதை ஈவினிங் மட்டும் கொடுங்க. ஓகே. சரியாகலைன்னா 2 days கழிச்சு வந்து காமிங்க. சரி. நெக்ஸ்ட். வா.
தேங்க்ஸ் டாக்டர். பேக் மேல என்ன கோவம்? எனக்கு உங்க மேல கோவம், உங்க வில்லன் மேல கோவம். என்ன திடீர்னு? இன்னைக்கு அவர் மனைவியும் குழந்தையும் பார்த்தேன். யாரையோ பார்த்து யார் மேலேயோ கோவப்பட்டா எப்படி? பின்ன என்னக்கா, அவருக்கு மட்டும் அழகான மனைவி, அன்பான குழந்தை, அமைதியான குடும்பம். ஆனா அவரையே நம்பிட்டு இருந்த உனக்கு இது என்னக்கா நியாயம்? எல்லா குறையும் வச்சிருக்கிற அவரு எந்த குறையுமே இல்லாத மாதிரி வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு. ஆனா நீ வாழ்க்கையை தேடுற. எனக்கு அவர் மேல என்ன கோவம்னா, உன் பொண்ணுக, உன் சந்தோஷம் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு எந்த ஒருத்தலுமே இல்லாம ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்காரு. வசந்தி, நம்மளோட கோவத்தை நம்ம வெளியே காட்ட காட்ட நம்மளோட வீக்னஸை தான் காமிக்கிறோம். வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்தது, பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது நடந்ததுக்கு அப்புறம் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லாட்டி வாழ்க்கை ரொம்ப பாரமாயிடும். இது என்னோட சுமை, நான் சுமந்துக்கிறேன். நீ ஒரு டாக்டர், நீ நல்லா இருந்தாதான் நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியும் இல்லையா? எப்படிக்கா உனக்கு இவ்வளவு மனப்பக்குவம்? இந்த பூகம்பத்தை எல்லாம் தாங்கிக்கிற அளவுக்கு? ஹே, இட்ஸ் ஓகே. போ, இட்ஸ் ஓகே. அவருக்கு மட்டும் அழகான மனைவி, அன்பான குழந்தை, அமைதியான குடும்பம். ஆனா அவரையே நம்பிட்டு இருந்த உனக்கு ஹலோ, சொல்லுங்க மேடம். எனக்கு அந்த ரிப்போர்ட்டர் பிரசன்னா, அவரோட பர்சனல் செல்போன் நம்பர் வாங்கிட்டாங்க. உடனே வாங்கி தரேன் மேடம். ஹலோ, பிரசன்னா நம்பர் கேட்டீங்கல்ல மேடம்? சொல்லுங்க. 94440 94440 45008 008. ஓகே ஓகே, யா, தேங்க்யூ. ஹலோ, இஸ் தட் பிரசன்னா? நான் ரேகா பேசுறேன். படிச்சிங்களா மேடம்? நான் உங்களை நேரா சந்திக்க விரும்புறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க ஃபோன்லயே பாராட்டலாம். நேர்ல சந்திச்சா பெட்டர். 100 feet ரோட்ல அந்த பூல் சைட் ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, அங்க வந்துருங்க. ஓகே மேடம்.
கேளு ப்ளீஸ். சாரி ஐ எம் லேட். இல்லை இல்லை, நான் தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னதும் எனக்கு ஒன்றுமே புரியல. சந்தோஷத்தில் அப்படியே மிதந்துட்டு இருந்தேன். அப்படி என்ன சந்தோஷம் இருக்காதா பின்ன? நான் பத்திரிகையில் உங்களை பாராட்டி எழுதியிருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக அதை படிச்சிருப்பீங்க, சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஸோ நிச்சயமாக என்னை புகழ்வீங்கன்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. ஃபோனில் பேசணும் அப்படின்னு சொன்னால் அது பாராட்டுறதுக்கு மட்டும் இருக்கணுன்றது அவசியம் இல்லையே, திட்டத்துக்கும் இருக்கலாம்ல. திட்டுற அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? எழுத்தில் பிழையா இல்லை இலக்கணத்தில் பிழையா? பஸ் நிறுத்தத்தில் 2 வாலிபர்கள் ஒரு பெண்ணிடம் சில்மிஷம் செய்து கொண்டிருந்தனர். பொதுமக்கள் கூடியிருந்தும் யாரும் அந்த வாலிபர்களை தட்டி கேட்கவில்லை. அச்சம்பவத்தை அந்த வழியே வந்த காவல்துறை உதவி ஆணையர் ரேகா கவனித்து ஈவ்டீசிங் செய்த வாலிபர்களை கைது செய்தார். அத்துடன் அந்த பெண்ணிடம் பெண்கள் தைரியமாக செயல்பட வேண்டும் என அறிவுரை கூறினார். இந்த சம்பவத்தை தட்டி கேட்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பொதுமக்களை அவர் கண்டித்தார். உதவி ஆணையர் ரேகாவின் இது போன்ற அதிரடி நடவடிக்கையால் நகரத்தில் குற்றங்கள் குறைந்து வருகிறது. குற்றவாளிகள் அச்சமடைந்துள்ளனர். சமூக விரோதிகள் நடுங்குகிறார்கள். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு சமூகத்தின் மேல் அவருக்கு இருக்கும் அக்கறையை பாராட்டுவோம். உதவி ஆணையர் ரேகாவின் சேவை மக்களுக்கு தேவை. நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். நீங்க என்ன ஓவரா பாராட்டுறீங்க. எனக்கு இந்த புகழ்ச்சி எல்லாம் பிடிக்கல. இந்த காலத்தில் பாராட்டு பிடிக்கலன்னு சொல்கிற ஒரே ஆள் நீங்கள் தான். இந்த மீடியா உலகத்தில் சாதனையாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, தன்னால் வெளியில் வந்துடும். யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் நல்லா இருக்க என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான போலீஸ் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்க என்ன மட்டும் தனிப்பட்ட முறையில பேப்பர்ல சொன்னா எப்படி? அது நல்லா இல்லைங்க. இதே மாதிரி நீங்க இப்படி பேசி என்ன புகழ்ந்து எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை நான் சொல்லி நீங்க எழுதுறீங்கன்னு நினைப்பாங்களா இல்ல நீங்களே எழுதுறீங்கன்னு நினைப்பாங்களா? என்னை பத்தி எழுதுறத விட்டுருங்க. என் பின்னாடி இப்படி துரத்துறதையும் கொஞ்சம் விட்டுருங்க. இன்ட்ரெஸ்டிங். இது நல்லா தானே இருக்கு. உங்களை துரத்துறது இனிமேல் நான் ஒன்று பண்ணுறேன். நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். மேடம், ஒரு விஷயத்தை தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கண்ணால் பார்க்காம தீர விசாரிக்காம எந்த விஷயத்தையும் எழுத மாட்டேன். இதுவும் அப்படி தான். நான் கண்ணால் பார்த்தேன், ஸ்பாட்டில் இருந்ததுனால தான் நான் அப்படி எழுதினேன். உங்களுக்கு இதை சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா? இந்த ரிப்போர்ட்டர்ஸே இப்படிதானா? ஒரு வீடு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை தண்ணி ஊத்தி அனுப்புமானே நீங்க நினைக்க மாட்டீங்க. இதை எப்படி ஒரு பரபரப்பான செய்தியா மாத்தி பெரிய விமர்சி அதை பெரிய நியூஸ் பேப்பர்ல ஒரு பெரிய ஆர்டிக்கலா போட்டு பேரு புகழ் இதெல்லாம் சம்பாதிக்கலாம் மட்டும் தான் நீங்க நினைப்பீங்க.